விஜய் 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 விஜய்ன்னு நமக்கே ஒரு என்னடா இது விஜய். நேற்று வர எல்லா ப்ரொடிக்ஷன்ஸும் என்ன கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா டிஎம்கே வலுவான கூட்டணி, டிஎம்கே இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு. முதல்ல தமிழக வாழ்வுரிமை ஓகே சார். இப்ப அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாற்று அரசியல் அதை பத்தி இப்ப பேசணும். ஒரு மாற்று சக்தியா இப்ப புதுசா வந்திருக்கிற நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு இப்ப போயிட்டு இருக்கலாம் பார்த்திருப்பீங்க. அவரோட இந்த 2026 அவர் சந்திக்கிற அந்த முதல் எலெக்ஷன்ல அவரோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும், அல்லது இந்த எலெக்ஷன்ல அவர் வெற்றி அடையணும்னா என்னென்னலாம் அவர் செய்யணும், அந்த கட்சி என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இவன் நான் மட்டும் பார்க்கல, இன்னைக்கு தமிழ்நாடே பார்த்துச்சு. நீங்க நார்த் இந்தியன் டிவிஸ் எல்லாம் போட்டு பார்ப்பேன், இருக்கிற இங்கிலீஷ் சேனல்ஸ் எல்லாமே விஜய் 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 விஜய்ன்னு நமக்கே ஒரு என்னடா இது விஜய் விஜய். எல்லா பேரும் விஜய் விஜய். எங்க நார்த் இந்தியால இன்னைக்கும் நான் இப்போ முந்தா நாள் டெல்லிக்கு பேசினேன், அங்க அதுதான் கிடைச்சிச்சு, அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அங்கேயும் விஜய் இப்ப தனித்து நிக்காரான், என்டிஏ கிடையாதான் இது கிடையாதான்னு. அவன் போட்ட பெர்ஸ்பெக்டிவ் என்ன பெர்ஸ்பெக்டிவ்னா என்டிஏக்குள்ள சேர்ந்துடுவாருங்கிற மாதிரி போட்டா அங்க நார்த் இந்தியன்ஸுக்கு அது பிடிக்கும். அவன் என்டிஏ கிடையாதான் தனித்து நிக்காரான் அப்படின்னா சோ அந்த மாஸ் அதான மாசு. ஆமா. சோ இன்னைக்கு இத மாதிரி யார பத்தி பேசுவாங்க? தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஸ்டாலின் இவ்வளவு நாள் சிஎம் இருந்திருக்காரு, பாரம்பரியமா உள்ள ஒரு ஃபேமிலி வேற. பட் அந்த ஒரு மாஸ் அன்னைக்கு முதல்ல திருச்சிக்குள்ள என்ட்ரி கொடுக்காரு, வெளியே பப்ளிக்ல வர்றேன்னு. அன்னைக்கு இருந்த ஒரு பெரிய இது எல்லாரும் பார்த்தோம். அது ஸ்லோவா போனதுனால இதனால கூட்டம் சேர்ந்துச்சு. எம்ஜிஆர் போனாலும் இப்படிதான் இருந்திருக்கும், அஜித் போனாலும் இப்படிதான் இருந்திருக்கும்னு சொல்றதெல்லாம் ஹைப்போதெட்டிக்கல். ஓகே ஓகே. அவங்க ஒவ்வொருத்தரும் சொல்லலாம், போன அன்னைக்கு தானே தெரியும். அடுத்தது ஒரு தடவை போனாரு, அடுத்தது ஊருக்கு போறாரு, நாமக்கல் போனாலும் இருக்கு, அரியலூர் போனாலும் இருக்கு. எந்த ஊர் போகிற போதும் ஒண்ணு இருக்கு, ஒரு பெரிய எழுச்சி இருக்கு. அப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் டீம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். உங்களுக்கு என்னைக்குமே சார் நம்ம பணக்காரன் ஆக 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 நம்ம இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும். பணக்காரன் ஆகுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. நீங்க பல ஆளுகளுக்கு வேலை கொடுக்க போறீங்க. முதலாளின்னு சும்மா சொல்லுவான் உங்களை, முதலாளி ஆயிட்டோண்டான்னு சொல்லி நான் தலை நிமிந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, தென் அவ்வளவுதான். எனக்கு சீனியர் கவுன் கொடுத்துடலாம். நான் சீனியர் கவுன் போட்ட உடனே நான் பெரிய வக்கீல் ஆயிட்டேன்னு நான் மமதையில இருந்தாலும் அவ்வளவுதான். நான் எவ்வளவு தூரத்துக்கு மேல போறேனோ அவ்வளவு டபுள் உழைப்பு எனக்கு இருக்கணும். நான் அந்த போஸ்டுக்கு நான் ஃபிட் ஆகணும். அப்போ விஜய் ஒரு ஆள் ஃபிட் ஆனா போதுமா? நல்லா யோசிச்சு கண்டிப்பா கண்டிப்பா. அவங்களுக்கு இது எல்லாம் தெரியும். ஆமா, எதிரணி யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும். நான் கூட செந்தில் பாலாஜி சும்மா என்ன செந்தில் பாலாஜி ஏதோ சரி என்னமோ இவங்க சொல்ற மாதிரி அவர் பாடின மாதிரி 10 ரூபா பாட்டுகளுக்குன்னு ஒண்ணு காசு எப்படியோ கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு போல இருக்கு. அதை வச்சு அவருக்கு பெரிய இவங்க திமுக காரங்களும் தலையில வச்சு கொண்டாடுறாங்க, எல்லாரும் எளிமையா பாக்காங்கன்னு. ஆனா அவரு அழகா விட்டு பிடிப்பாங்க பாத்தீங்களா, விட்டு நீ வா திருச்சியில என்ன பண்ணன்னு பாக்குறாங்க. எல்லாத்தையும் அவங்க எல்லாம் எல்லாருமே சரி. என்னைக்குமே நீங்க ஒரு இது பிளான் பண்றவங்க அவங்கதான். ஆமா, அப்படி போட்ட பிளான்ல இவரு என்னன்னா இவரு திருச்சி மற்ற இடம் மாதிரியே இவரும் பிளான் பண்ண போயிட்டாங்க. எப்பவும் போல போறாங்க, கொஞ்சம் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸோட போறாங்க. தண்ணி கூட சரியா பண்ணல இல்ல இது. அப்போ 10,000 பேர் தான் வரும்னா இவங்க முதல்ல கண்ட்ரோலும் பண்ணணும்ல. அல்லது எப்பா இதுக்குள்ள போகாத, வேண்டே வேண்டாம், யாரு சொல்லணும்? அவரு கீழே உள்ளாரு, அவரு அங்க இருந்து வந்துகிட்டே இருக்காரு. அவருக்கு தெரியாது இங்க எவ்வளவு தூரத்துக்கு இருக்கான்னு. ஒரு ஃபெரோஷியஸா. சோ அது என்ன ஆயிப்போச்சுன்னா ஒரு பெரிய மிஸ் ஆப் ஆயிப்போச்சு. எல்லாம் ஏறி மிச்சிட்டான், டப 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 டபன்னு இவரு மேல ஏறலாம். அப்ப என்ன ஆயிப்போதுன்னா அப்படி போயிட்டு இருக்கிற ஒரு ஆளு ஜெட்டு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும் போது நான் அதுக்காக சொன்னேன், ஜெட்டு ஸ்பீட்ல போயிடலாம், காரை நீங்க 150 160ன்னு ஓட்டிடலாம். கண்ணு ஷார்ப்பா போகணும், மூளை வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ரோட்ல எப்படி போயிட்டு இருக்குங்கிறதுக்கு.
50 கிலோமீட்டர்ல போறவனுக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவன மாதிரி நான் இருக்க முடியாது இல்ல. 100 கிலோமீட்டருக்கு மேல போகும்போது அப்படி அலர்ட்டா இருக்கணும் இல்லையா? அந்த அலர்ட்னஸ எல்லாமே தலைதான் பார்க்கணும்னு சொன்னா தளபதி தான் பார்த்தாகணும். அவரு இருக்காருல்லன்னா டே அவரு மக்களுக்கு நான் இப்படிலாம் செய்யணும்னு சொல்லி ஸ்கீம் தான் பண்ண முடியும். எனி கம்பெனி நீங்க பாத்தீங்கன்னா அவன் பாலிசி மேக்கர்ஸ் வந்து போர்டுல இருப்பான், எக்ஸிக்யூட்டிவ்ஸ் நீங்க இல்லடா. சோ அதுல ஃபெயில் ஆனாங்க. இல்லைன்னா உண்மையா சொல்றேன், அன்னைக்கு டேட்டுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து இன்னைக்கு ஒரு மாற்று அப்படின்னு இன்னைக்கு அண்ணாமலை வந்தாருல்ல, ஆன்னு சொல்லி வந்தாரு. பட் வித்தவுட் எனி மாஸ். விஜய்க்கு வந்து அப்படி இல்லை சார். சும்மா அங்க எங்க ஒரு ஷூட் பண்ண போன இடத்துல உட்கார்ந்து இருந்தா அங்க ஒரு 10,000 பேர் கூடி நின்று பொண்ணு விட மாட்டான் இல்லையா? சரி, இவருக்கு அப்படி இல்லை. இவருக்கெல்லாம் வந்து அவரே கிரியேட் பண்ணார்ல மாஸ். இவரு அத மாதிரி அந்த இடத்துக்கு பிறகு டபுள் ஸ்பீட்ல அடிச்சிருக்கணும் ரிவர்ட். அங்க மிஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அதுதான் ஒரு மிஸ்ஸிங் லிங்க் ஆச்சு சார். அதுவரை இட் வாஸ் நாட் அ மிஸ்ஸிங் லிங்க். அந்த இடம் வந்த உடனே தான் இவர் சிஎம்க்கு போறது இல்ல, நெக்ஸ்ட் லெவலுக்கு தான் வந்தா வர முடியும் அப்படிங்கிற ஒரு இடம் வந்தது. பாயிண்ட்னு சொன்னா அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அந்த பாயிண்ட் இருக்கு. ஆனால் இன்னும் இருக்கு 25 நாள். இவன் நாளையில இருந்து பிரச்சாரத்துக்கு போறாரு. அப்போ போகும்போது என்ன ஆகணும்னா, நீங்க இனிமேல் இருந்தா அது பூஸ்ட் பண்ணி காட்டுங்க. அதுக்கப்புறம் திரும்ப இந்த நம்பர் 2, நம்பர் 1, நம்பர் 3 இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். நேத்து வரை எல்லா ப்ரொடிக்ஷன்ஸ் என்ன கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, டிஎம்கே வலுவான கூட்டணி, டிஎம்கே இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு முதல்ல தமிழக வாழ்வுரிமை கழகம் தள்ளி விட்டு ஓடிட்டாரு. விசிகா பிடிச்சு நெருக்கிட்டு இருக்காங்க. பாண்டிச்சேரியில நான் தனியாங்கிறாங்க. ஸோ நேச்சுரலி சார் வெறும் தலைவன் ஜெல்லானா போதுமா சார்? கீழே உள்ள தொண்டை வேணும்ல. நான் இப்ப உங்கள்கிட்ட சொன்னேன்ல, விஜய் மட்டும் பெரிய ஆளா இருந்தா போதாதியா, கீழே உள்ளவன் எல்லாம் மீதியை பார்க்கணும். அவரு வந்து ஸ்ட்ராட்டஜி பாயிண்ட்ஸ் இப்படி எப்படி போட்டு போயிருவாரு. எக்ஸிக்யூட்டர்ஸ் கீழே கிரவுண்ட் லெவல்ல அந்த பண்ணணும்ல. ஏனுமா நிக்கக்கூடிய கேண்டிடேட் கிரவுண்ட் லெவல்ல எப்படி வர்றாங்கிறத பொறுத்து தான் நம்பர் 1, 2, 3. அதனால கண்டிப்பா. ஆனா எந்த இது இருந்தாலும் கௌரவமான பொசிஷன்ல தான் அவர் வருவாரு. அதுல மாற்று கிடையாது. ஏன்னா இப்ப நாளையில இருந்து ஒரு 25 days வந்து தமிழ்நாடு முழுக்க ஏக்தம் ஒரே ரவுண்ட் வர்றாரு. நாளைக்கு பெரம்பூர்ல ஆரம்பிச்சு எல்லா இடமும் போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றதா ஒரு அது என்ன ஒரு இது சார். இன்னைக்கு அந்த நெகட்டிவிட்டி பூரா, டிஎம்கே நெகட்டிவிட்டி பூராத்தையும் கொஞ்சம் கேப் இப்படி இப்படி விட்டதுனால நல்லா யோசிச்சு பாருங்க. கரூருக்கு அப்புறம் அந்த தம்பி இதுலக்கு அப்புறம் இன்னைக்கு எவ்வளவு கேப் விட்டாங்க. எடப்பாடி அதுக்கப்புறம் எவ்வளவு போய் கேன்வஸ் பண்ணிட்டாரு. சோ அந்த டிஎம்கே இவரு வேற, திமுக தான் தீய சக்தி தீய சக்தின்னு சொல்லி கடைசியில திமுக தீய சக்திங்கிற பூரா எல்லாரும் என்ன பண்ண, சரி அது ஒரு தீய சக்தி தான், இவரு வரல இல்ல இனி அவரு அப்படின்னு சொல்லி ஒரு மனசு மாறினத இனிமே இவரு எப்படி கணிக்க மாத்த போறாரு வைக்க போறாருங்கிறது அவரோட பிரச்சாரத்துலதான் தெரியும். ஆமா, இந்த ஒரு 25 days அவர் எப்படி பிரச்சாரம் பண்றாரோ அதை பொறுத்து. வெறும் பிரச்சாரம் மட்டும் இல்ல சார், மொபைலைஸ் பண்ணக்கூடிய கீழே நான் இப்பதானே உங்கள்கிட்ட சொன்னேன், அவரு ஸ்ட்ராட்டஜி அவரு சொல்லிடுவாரு நீ அவனை புடிச்சிட்டு வா, அதை பிடிச்சு வைக்கணும் இல்ல, நீ விட்டுட்டீங்கன்னா போய் இருந்துருப்ப இல்லையா? அதுதான் முக்கியம். அது பாப்போமே. ஆமா, ஏன்னா அவருக்கு வாஸ் தி ஃபர்ஸ்ட். அப்படி இருந்தார்ல, நல்லாதான் வந்தாரு. ஒரு மாற்று வரணும்னு இவரை ட்ரை பண்ணா என்னன்னு நார்மல் பீப்புள் கூட யோசிக்கிறது மாதிரி இருந்தாங்க. பட் இன்னைக்கு அது திரும்ப ஃபிளாப் ஆகிட்டே போச்சு. பிறகு திருப்பி ஒரு 2 மீட்டிங் போட்டோம்னா கொஞ்சம் நிக்காது. பாப்போமே எவ்வளவு வர்றாருன்னு மேல. ஓகே, பார்க்கலாம். ஓகே.